அப்படி இல்லையா, தேவாவின் கையில் சிக்கி அவளது கைப்பாவையாகவே மாறிவிடுவாள். தனக்கு மனைவியாக வருபவள் தன் வாழ்க்கையை தானே எதிர்கொள்ள வேண்டும் என்று எண்ணினான். அது அவளுக்கு மட்டுமல்ல, இனி வரும் அவர்களது எதிர்கால வாழ்விலும் அவள் மற்றவரின் கைப்பாவையாக ஆவதை அவன் விரும்பவில்லை. அவள் தன் இஷ்டப்படி முடிவெடுக்காமல் மற்றவரின் பேச்சை கேட்க துவங்கினால் ஒரு மாதம் கூட சேர்ந்து வாழ முடியாது என்ற யதார்த்தத்தை அவன் புரிந்திருந்தான். அவர்களது சுக வாழ்க்கையில் எவ்வளவு போகங்களையும் வசதி வாய்ப்புகளையும் புகழின் உச்சத்தை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு, நம்மை சுற்றி இருக்கும் மனிதர்களே நாம் எப்பொழுது வீழ்வோம் என்று காத்து கொண்டிருப்பார்கள். நம்மை சுற்றி எப்பொழுதும் கிசு வந்த வண்ணமே இருக்கும். இதில் ஒன்றை நம்பினாலும் வாழ்க்கை நரகமாகிவிடும். இவள் இப்படி எடுப்பார் கைப்பிள்ளையாக இருந்தால் திண்டாட்டம்தான் என்பதை உணர்ந்து இவர்களுக்கு நடுவில் எடுக்கும் முடிவுகள் அனைத்தையும் அவள் வாழ்வில் முடிவை அவளாவே எடுக்க வைக்க போராடினான். அவன் எதற்குமே இலகி வரப்போவதில்லை என்பது தெரிந்து கலங்கி போனாள். தருண், இப்போ என்னோட மனசுக்கு நெருக்கமா நான் உங்களை தான் நினைக்கிறேன். திக்கி திணறி எப்படியோ சொல்லிவிட்டாள். அவள் சொன்ன பிறகும் சலனமே இல்லாமல் அவளை பார்த்தான். இப்போ உன்னோட படம் பண்ணுவதால வந்த நெருக்கம் தானே? புரியாதவனைப் போல் கேட்டான். இல்ல இல்ல, வேகமா மறுத்த பிறகு தான் இன்னும் எப்படி சொல்வது என்று குழம்பினாள். நீயே சொல் என்பதைப் போல் அசையாமல் இருந்தான். அவன் செய்கையில் அவளுக்கு கோபமும் இயலாமையும் அழுகையும் போட்டி போட்டாலும் தான் இருக்கும் நிலையில் அவனை தவிர எனக்கு உதவுபவர் யாரும் இல்லை என்பது புரிய கலங்கும் கண்களை அடக்கியவாறே, தருண், நிஜமாகவே நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலையா? இல்ல என்னோட நிலைமைய பரிகாசம் செய்றீங்களா என்று கண்கள் கலங்க உதடு துடிக்க தன்னை கட்டுப்படுத்த முயன்றும் முடியாமல் அழுதே விட்டாள். அவளை அணைத்து ஆறுதல் சொல்ல துடித்த கைகளை அடக்கி கொண்டு, நீயே யோசித்து பார்லையா, இதே பிரச்சனை வேற நடிகரோ நடிக்கும் போது ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பா நீ அவங்க கிட்ட தானே உதவி கேட்டிருப்ப. இப்ப அந்த இடத்துலதான் நான் இருப்பதால் உனக்கு என்ன தேடி வர தோன்றியது. இதுல என்ன ஸ்பெஷல் இருக்கு? தோலை குலுக்கி சாதாரணமாக சொன்னான். தருண், நான் உண்மையை சொல்லவா? இந்த இடத்துல இப்போ நீங்க இல்லாமல் இருந்திருந்தால் நான் எடுத்திருக்கும் முடிவே வேறாக இருக்கும். முதல் நாள் அம்மா என்னை உங்களிடம் அனுப்பும் போதே அந்த இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் என் வீட்டிலிருந்து என் பிணத்தை தான் எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்கன்னு இங்கே வந்ததுக்கு பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு நீங்க கேட்டீங்கன்னா, போன படத்தில் என்னோட நடித்த கதாநாயகன் தேவையே இல்லாம காட்சிகளில் உரசுவான். அவனை நினைத்தாலே ஒரு அருவருப்பு தான் வரும். ஆனால் நீங்க முதல் நாளே என்கிட்ட தப்பா பேசினாலும் ஒரு முறை கூட என்னை தப்பாக ஒரு பார்வை பார்த்ததும் இல்லை. அதுவே எனக்கு பெரிய நிம்மதியை கொடுத்தது. இங்க வரத்துக்கு முன்னாடி அம்மா கட்டாயப்படுத்தும் போதும் கூட என் நிலை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சது தான் நான் ரொம்ப கவலைப்பட்டேன். உங்க முன்னாடி இப்படி ஒரு நிலையில் நிக்கணுமேனு தான் வருத்தப்பட்டேன். அது எனக்கு அப்ப தெரியல. உங்களை நினைச்சு பயப்படுறேன். உங்க மேல கோபமா இருக்கேன். இப்படித்தான் என்னையே ஏமாத்திக்கிட்டு இருக்கேன்னு பிறகு நிதானமா யோசிச்ச பிறகு எனக்கு புரிஞ்சது. இன்னும் நீங்க என்னை நம்பலனா, என்னோட மனசு உங்களுக்கு புரியலனா, எனக்கு இதுக்கு மேல என் மனச என் நிலைய புரிய வைக்க தெரியல. அழுகையில் நெஞ்சம் விம்ப அவன் முன்னால் இதற்கு மேல் தன்மானத்தை விட்டு கேட்க முடியாது என்று தோன்ற சோஃபாவில் இருந்து வேகமாக எழுந்து செல்ல போனாள். அவள் செல்ல போகவே அவளை விட வேகமாக எழுந்து அவளை தன் கை அணைப்புக்குள் கொண்டு வந்தான். திமிரிய அவளை சுலபமாக அடக்கினான். என்ன இது, விடுங்க. உங்களுக்கு தான் என் மேல நம்பிக்கை இல்லையே, பிறகு ஏன் என்ன தடுக்கிறீங்க? சொன்னவாறே அவனை விளக்க முயன்றாள். உன் மேல நம்பிக்கை இல்லைன்னு எப்போ சொன்னேன்? என்னை பற்றிய உன்னோட மனநிலை என்னன்னு தெரிஞ்சுக்க தான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, உன் மனசில் நான் இருக்கிறேன் என்று உனக்கே புரிய வேண்டாமா? அதான் உன் வாயால வரட்டும்னு இருந்தேன். அவளை இடையோடு வளைத்து தன்னோடு சேர்த்து இறுக்கினான்.
அவன் சொல்லவே அவனை விழிவிரிய வியப்பாய் பார்த்தான். நிஜமா? புருவத்தை சுருக்கி கண்களை விரித்து அப்பாவியாக கேட்டாள் அவன். அவளது இந்த செய்கையில் தன்னை தொலைத்தான். ரவி, நாளைக்கு சீனுக்கு இப்போ ரிஹர்சல் பார்க்கலாமா? மூக்கை அவள் கன்னத்தில் உரசியவாறு கிறக்கமாக கேட்டான். அவனது இந்த அதிரடி நடவடிக்கையிலும் புதிய அழைப்பிலும் என்ன சொல்வதென்று தெரியாமல் திகப்பாய் அவனை பார்த்தவாறு எதுவும் சொல்லாமல் நின்றாள். அவனது இந்த நெருக்கத்தில் மூளை வேலை நிறுத்தம் செய்ய, ஏ என்ன சீன் என்று காற்றாய் வந்து தீண்டியது அவள் குரல். லவி, ஐ லவ் யூ. இழுத்த மூச்சை விடவும் மறந்தவளாய் சிலையான அவளை இரு கன்னங்களிலும் கை கொடுத்து அவள் முகத்தை அருகில் இழுத்து அவள் சிவந்த இதழ்களில் தன் முரட்ட இதழ்களை வைத்து அழுத்தினான். திகைத்து விரித்தவள் பின்னர் அவன் செய்கையில் கட்டுண்டு அவள் உடல் மொத்தமும் சூடாக கால்கள் பலமிழக்க புரியாத உணர்வில் சிக்கொண்டாள் அவள். அவன் தோள்களில் கை கோத்து தன் நிலை நிறுத்த போராடினாள். மூச்சு காற்றுக்கு நுரையீரல் இயங்க அவனிடமிருந்து விடுபட முடியாமல் அவன் மூச்சு காற்றே அவளுக்கு சுவாசமானது. அவள் இதழ்களை பிரியவே முடியாது என்பதைப் போல் நடந்து கொண்டான் அவன். கேமராவின் முன் நிற்கும்போது காட்சி கச்சிதமாக வரவேண்டும் என்ற எண்ணத்தில் சில உணர்வுகள் எதுவுமே தீண்டாமல் இயந்திரத்தனமாக செயல்படுவது இன்று இயல்பாகவே நடக்க, ஒரு இதழ் தீண்டல் இவ்வளவு உணர்வுகளையும் பரவசத்தையும் கொடுக்குமா என்று உருகினாள் அவள். நிதானமாக அவள் இதழ்களை விட்டு பிரிந்தவன் இமை மூடி நின்றிருந்த அவளை காதலாக பார்த்தான். தருண் தன்னிடமிருந்து விலகியது கூட தெரியாமல் அவன் தந்த முத்தத்தில் லயித்திருந்தாள் அவள். பொங்கிய உணர்வுகள் தனிய கொஞ்சம் நேரமானது. அவளால் நிதானத்திற்கே வர முடியவில்லை. இங்கே இமை திறந்தால் நடந்தது கனவாகி விடுமோ என்ற நினைப்பே அவளை இமை திறக்க அனுமதிக்கவில்லை. லவி, அவளை மெதுவாக அழைத்தான். தருண், இது ரிஹர்சல் சீன் இல்லையே. இமை மூடி நின்றிருந்தவளின் விழி ஓரத்தில் கண்ணீர் கோடாக வழிந்தது. அவளின் மொத்த தவிப்பும் அவள் குரலில் வழியே அவன் உணர்ந்தான். அவள் இவ்வாறு கேட்கவே அவளை இழுத்து தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான். லவி, நான் உன்கிட்ட சொல்லும்போது என் காதல் போலியாக கேமரா முன்னால் இருக்கக்கூடாது என்பதற்காகவும் என் முதல் முத்தத்தை நீ உணர வேண்டும் என்பதற்காக தான் இப்ப சொன்னேன். அவன் குரலில் இருந்த உறுதி அவளை விழித்திறந்து பார்க்க வைத்தது. தண்ணீர் நிறைந்த கண்கள் அவள் பார்வையை மறைக்க அவனை இறுக அணைத்து கொண்டாள். ஐ லவ் யூ தருண், யூ ஆர் மை லைஃப் சொன்னவாறு தானும் தன் இதழ்களை அவன் முகத்தில் ஒரு வேகத்தோடு ஒற்றி எடுத்தாள். அவள் செய்கைக்கு இசைந்து பேசாமல் நின்றிருந்தான். அவள் வேகம் தணிந்து, தருண், நாம் இப்பவே கல்யாணம் செஞ்சுக்கலாம். எனக்கு இந்த நடிப்பு வேண்டாம். என்னை இப்படியே எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுங்க என்று அவனை விட்டு விலக முடியாதவளாக தாயிடமிருந்து தப்பிக்க இப்படி சொன்னாள். லவி, என்ன பேசுற நீ? உன்னோட திறமைய என்னோட காதலை சொல்லி முடக்கவா நினைத்தேன்? இனிமேல் உனக்காக எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்ற உறுதியையும் நம்பிக்கையும் உனக்கு கொடுக்கத்தான் இப்படி சொன்னேன். எவ்வளவோ பேருக்கு கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை வீணாக்க கூடாது. அது மட்டும் இல்ல, நம்ம காதலை நீ உன் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அவர்கள் சம்மதம் வாங்கிய பிறகுதான் நம் திருமணம் நடக்கும். இப்போதே நீ உன் அம்மாவிடம் சொல்லிவிடுகிறாய் என்றாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு அழுத்தத்துடன் சொன்னான். தாயிடம் சொல்ல வேண்டும், அதுவும் தானே சொல்ல வேண்டும். அவர்கள் சம்மதம் கிடைத்த பிறகுதான் திருமணம் என்று சொல்லவே அதிர்ந்து போனாள் அவள். அவளாவது தாயிடம் சொல்வதாவது இது நடக்கும் காரியமா? அப்படி அவளால் எப்படி தன் தாயிடம் அவளது காதலை பற்றி சொல்ல முடியும்? சொன்னால் தருணை பார்க்க அவள் அனுமதிப்பதே இந்த படப்பிடிப்பின் கடைசி நாளாக இருக்கும்.
இதையே அவள் தருணிடம் சொல்ல, என் வீட்டில் நான் சொல்லிவிடுவேன், ஆனால் உன் வீட்டில் நீதான் சொல்ல வேண்டும். இதில் என் உதவி உனக்கு எப்பொழுதும் கிடைக்காது. நிலையை தெளிவுபடுத்தினான் தன் தருண். நீங்க சொன்னால் நான் எதையும் கேட்பேன், ஆனால் என்னால் இதை செய்ய முடியாது. அதுவும் என் அம்மாவிடம் வேண்டாம். அப்படி நம் விஷயம் அம்மாவுக்கு தெரிந்தால் அது பெரிய பிரச்சனையை தான் நமக்கு கொடுக்கும். தயக்காம சொன்னால் கொடுப்பாங்கன்னு நமக்கு பிரச்சனைய சொல்ல வரியா? இல்ல உன்னால் உன் அம்மாவிடம் சொல்ல தைரியமில்லைன்னு சொல்ல வரியா? அவளை பற்றி தெரிந்ததால் கேட்டான். தலை குனிந்து நின்றிருந்தாள். அவளது அந்த மௌனமே அவனுக்கு எரிச்சலை கொடுத்தது. லவி, உனக்கு நானும் என் காதலும் வேணும்னா உன்னோட இந்த அமைதி அதுக்கு எப்பவுமே உதவாது. நாம தனி மனிதர்கள் கிடையாது. நம்மை சுற்றி எப்பவுமே மற்றவர்கள் கண்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது எங்கேயாவது சென்று ஒளிஞ்சிக்கலாம்னு நினைக்கிறத விட்டுட்டு நம்ம காதல் நிறைவேற என்னவெல்லாம் செய்யணும்னு யோசித்தால் அது சரியா இருக்கும். இப்போ நீ கிளம்பு. சரி, இவ்வளவு பயந்தவள் எப்படி இந்த நடுராத்திரி காரை எடுத்துட்டு வந்த? இப்போ மட்டும் அந்த தைரியம் இருக்கா? அவள் எப்படி வந்தாள் என்று தெரிந்து கொள்ள கேட்டான். அம்மா எப்பவும் தூக்க மாத்திரை போட்டுப்பாங்க, இன்னைக்கு போட்டுக்கிட்டாங்க, அதை பார்த்தேன். அவனது கோப பார்வையில் பேச்சை நிறுத்தினாள். அதானே பார்த்தேன். உனக்காவது உன் தாயை எதிர்த்து பேசும் தைரியம் வருவதாவது. இப்போ உங்க அம்மா முழிச்சிருந்தால் என்ன செய்வ? ஏளனமாக கேட்டான். தருண், என்னை பற்றி எல்லாம் தெரிஞ்சுதானே விரும்புறீங்க, பிறகு என்ன? அவனது ஏளனம் அவளுக்கு கோபத்தை அளித்தது. இன்னும் நீ அதே தொடநடுங்கியாகவே இருப்பதை நான் விரும்பலன்னு சொல்ல வந்தேன். நீ உங்க அம்மாவுக்கு அடிமை கிடையாது. உன் சம்பாத்தியத்தில் தான் உன் அம்மா இருக்கிறாங்க. அதனால இப்படி நடுங்குவதை இதோட விடு. சரி, நேரமாச்சு, நீ கிளம்பு. இதுக்கு மேல நீ தூங்காமல் இருந்தால் நாளைக்கு சீன் ஒழுங்கா வராது. பேச்சு மேலே வளர்வதை அவன் விரும்பவில்லை. அவன் கோப முகம் அவளுக்கு வருத்தத்தை அளித்தது. உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? கவலையாக கேட்டாள். அவளிடம் கோபத்தை காட்டினால் இன்னும் வருத்தம் அதிகமாகும் என்பதை உணர்ந்து அதெல்லாம் எதுவும் இல்லை என்று அவளை சமாதானம் செய்தான். கிளம்பும் நேரம்தான். தான் வந்த பிரச்சனைக்கு எந்த தீர்வும் அறியவில்லை என்பது அவளுக்கு ஞாபகம் வந்தது. அவனுக்கு தருண், எங்க அம்மா பேசியதை பற்றி நீங்க எதுவுமே சொல்லலையே? நினைவூட்டினாள். லவி, நீ அதை பற்றி யோசிக்காத, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ நம்ம காதலை எப்படி உங்க அம்மாவிடம் சொல்றதுன்னு மட்டும் யோசி, சரியா? மெல்லிய புன்னகை இதழில் உதிக்க அவள் தலையை பிடித்து ஆட்டியவாறு சொன்னான். அப்போ சரி, நிம்மதி மூச்சு விட்டாள். அவளுக்கு அவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை பிறந்தது. அறையிலிருந்து செல்ல போனவள் வேகமாக அவனை அணைத்து, ஐ லவ் யூ தருண், நான் உங்களை நம்புறேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக அங்கிருந்து வெளியேறினாள். அவள் அணைப்பும் வார்த்தையும் செய்கையும் அவன் மேல் அவளுக்கு இருந்த நம்பிக்கையை அப்பட்டமாக வெளிப்படுத்தியது. எப்படி அவள் நம்பிக்கையை காப்பாற்றப் போகிறேன் என்ற கவலை அவனுக்கு பிறந்தது. தேவா அடுத்து என்ன திட்டம் தீட்டுவார் என்பதை ஓரளவுக்கு அவனால் யூகிக்க முடிந்தது. ஆனால் ஷெட்டியின் கைகளில் இருந்து அவளை எப்படி காப்பாற்றுவது என்பதுதான் அவனுக்கு புரியவில்லை. ஷெட்டி உடனடியாக அவளை நெருங்குவதென்றால் வெளிநாட்டு படப்பிடிப்பில் தான் நிகழும். லயாவை சுற்றி யூகங்கள் இறுக்கமாக பின்னப்படுவது அவனுக்கு புரிந்தது. ஒரு பெண்ணை உடலாக மட்டுமே பார்க்கும் வழக்கம் எப்பொழுது மாறும் என்ற வேதனை அவனுள் பிறந்தது. படுக்கையில் சென்று விழுந்த அவனுக்கு உறக்கம் தூரமாக நின்றது. நான் உங்களை நம்புறேன். ஒற்றை வார்த்தையில் தன் பாரங்கள் அனைத்தையும் இவன் மேல் இறக்கி வைத்துவிட்டு அவள் சென்று விட்டாள். அந்த ஒற்றை வார்த்தையை காப்பாற்ற அவன் எவ்வளவு தடைகளை தகர்க்க வேண்டி வரும் என்று அவனுக்கே புரியவில்லை. எப்படியும் வெளிநாட்டு பயணம் செல்ல இன்னும் ஒரு வாரமாவது ஆகும். அதற்குள் எதையாவது செய்யலாம் என்று எண்ணியவாறு நீண்ட பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு உறங்கினான், கண்களை மூடி முயன்று. அவன் அப்பொழுது அறியவில்லை அவனுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்க அவர்கள் தயாராக இல்லை என்பதை. அறியும் பொழுது அவன் என்ன முடிவு எடுப்பான்? லயா வாசலில் வந்து நின்ற அதிர்ச்சி விலகாமல் இருந்தார்கள் வாசுவும் கண்மணியும்.
என்னவென்று கேட்க கூட மறந்து கதவை வேகமாக திறந்துவிட்டு அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்த அவர்களை கலைத்தது லயாவின் பேச்சுதான். நான் தருணை பார்க்க போகிறேன். அவர்கள் பதிலை கூட எதிர்பார்க்காமல் லிப்டில் சென்று புகுந்து கொண்டாள். அவளை தடுக்க போன வாசுவை கையை பிடித்து தடுத்து நிறுத்தினாள் கண்மணி. கண்மணி, அவங்க பாட்டுக்கு போறாங்க. தருண் கத்த போறான். அவளை கத்துறானோ இல்லையோ, என்னை கூப்பிட்டு கடிச்சு குதற போறான். உனக்கு அவன் என்னை கடிச்சு குதறுவதை பார்க்க அவ்வளவு ஆசையா? விடு என்ன. அவள் கையை உதறி செல்லும் முன்பே லிப்டில் போய்விட்டது. லிப்ட் சென்று விடவே, கண்மணி, அவனை பற்றி தெரிந்தும் ஏன் இப்படி செய்யற? அவனோட ரூமுக்கு யாருமே அனுமதி இல்லாமல் போவது அவனுக்கு பிடிக்காது. என்னமோ அவளுக்கு தெரியாதத சொல்பவன் போன்று படபடப்பாக சொன்னான். அவன் தவிப்பை ரசித்து சிரித்தாள் அவள். அவள் சிரிப்பை உணர்ந்து, ஏன் கண்மணி இப்படி? போ, இப்போ என் செல்போன் அலறப்போகுது. அப்படி இல்லையா? லயா போன வேகத்தை விட பல மடங்கு வேகமாய் அவன் குரல் இப்போ வரப்போகுது. எதுக்கு நான் இப்பவே படியில ஏறுறேன். அவள் மேல் தன் கோபத்தை காட்ட முடியாமல் சோர்ந்து போய் சொல்லிவிட்டு செல்ல போனான். அதெல்லாம் அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான், நீங்க வாங்க. அவன் கையை பிடித்து இழுத்து வந்து சோஃபாவில் அமர வைத்து கொண்டாள். அவள் செய்கையை புரியாமல் பார்த்தான் அவன். என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் பார்வையின் பொருள் உணர்ந்து கேட்டாள். அது எப்படி? அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான்னு சொல்ற? எனக்கு என்னமோ திக்கு திக்குன்னே இருக்கு. கலவரமாக மாடிப்பாடி பார்த்தவாறே சொன்னான். அவங்களோட வாழ்க்கையை பற்றி பேச போறாங்க. மேலே போறது அவனோட காதலி. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி கத்துவான்? ஒற்றை புருவத்தை உயர்த்தி கேட்டாள். வாசு அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். நீ என்ன சொல்ற? 2 பேரும் லவ் பண்றாங்களா? இது எப்போ இருந்து? நான் நினைச்சேன் மற்ற கதாநாயகிகள் போலதான் இவங்களும்னு. எனக்கு என்னமோ அந்த தாராதான் இவனை வளைப்பான்னு தோணுச்சு. அவகிட்ட இருந்து தப்பிச்சிட்டானா பையன்? அதிர்ச்சி, நக்கல், வியப்பு என அவன் குரல் மாறி மாறி ஒலித்தது. அதை கண்மணியும் உணர்ந்து கொண்டாள். ஏன், நீங்க மட்டும்தான் லவ் பண்ணணுமா? தருண் லவ் பண்ணக்கூடாதா? கோபமாக கேட்டாள். பண்ணலாம், தாராளமா லவ் பண்ணலாம். இருந்தாலும் அவனுக்கு இருக்கும் மச்சம் எனக்கு இல்லாமல் போச்சே. பொய்யாக பெருமூச்சு விட்டான். என்ன மச்சம்? குழப்பமாக கேட்டாள். இல்ல, லவ் பண்ற பொண்ணு முதற்கொண்டு எல்லா பொண்ணுங்களும் அவன் ரூமுக்கு போறாங்க. நானும் தான் 4 வருஷமா லவ் பண்றேன். கிட்ட நெருங்கினாலே அனல் அடிக்கிற மாதிரி பாக்குறது. ரூமுக்குள்ள வந்தா ஏன் வந்தேன்னு கேக்குறது. அவளாக என் ரூமுக்கு வந்தா அலாரம் வைக்கிறது, தண்ணி வைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு சாக்கு வேண்டும். அதை நினைச்சு சொன்னேன். குறும்பாக சொன்னவாறே சோஃபாவில் அவளை நெருங்கி அமர்ந்தான். அவன் பேச்சில் அவனை கோபமாக முறைக்க முயன்று முடியாமல் கண்களில் மெல்லிய கிறக்கம் வந்தது அவளுக்கு. ஏதாவது சாக்கில்லாம உங்களுக்கு ரூமுக்கு வந்தால் என்ன முழுசா வெளியே அனுப்பிடுவீங்களா? குரலில் ஒரு நெகிழ்ச்சி. முழுசா அனுப்பாமல் கடிச்சு முழுங்கிடுவேனா? அவள் இலக்கம் புரிந்து அவளோடு இன்னும் நெருங்கி அமர்ந்தான். அதை உணர்ந்தாலும் எழுந்து செல்லவில்லை அவள். இதுவரை தன் காதல் அவனுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதால் விரைப்பாக இருந்தவள் தருண் தன் வாழ்க்கையை தனக்கு பிடித்தவளோடு அமைக்க முயல்கிறான் என்று அறிந்து முதல் வாசுவின் மேல் இருந்த காதலை, ஆசையை, நேசத்தை தடுக்க முடியாமல் தடுமாறினாள். இதுவரை அவனிடமிருந்து விலகி இருந்தது போதும், இதற்கு மேல் அந்த அவஸ்தையை தாங்க முடியாது என்பது போல் அமர்ந்திருந்தாள். மனதுக்குள் ஏதோ எதிர்பார்ப்பு கும்மிளியிட்டது. அவள் இடையில் தன் கையை படர விட்டான். இருவரின் மூச்சு காற்றும் அனலாக வெளிவரும் வேளை அவனை விட்டு வேகமாக எழுந்து தன் அறைக்குள் சென்றாள். மனதுக்குள் மெல்லிய ஏமாற்றம் படர அங்கேயே அமர்ந்திருந்தான் அவன். கோபம் மனதில் விரவியது. அறைக்குள் நுழைந்த கண்மணியின் இதய துடிப்பு சரியாக சற்று நேரமானது. அவனை நெருங்காமல் இருப்பதே தன் பெண்மைக்கு பாதுகாப்பு என்று எண்ணினாள்.
இவர்களின் மௌன நிலையை கலைக்கவென்றே வந்தாள் லயா. கண்மணி! லயாவின் குரல் வெளியே கேட்கவே கதவை திறந்துவிட்டு வெளியேறி அவள் அருகில் சென்றாள். லயா, ஏதாவது பிரச்சனையா? அவள் நடு இரவில் வந்ததிலேயே அதை கணித்திருந்தாலும் கேட்டாள்.